ஒரு பென்சிலும் ரப்பரும் வாங்குறதுக்கு ஒரு வாரம் வீட்டுல அடம் பிடிச்சு அப்பாட்ட திரும்ப திரும்ப கேட்டு அம்மா பொருள் நான் அப்பாட்ட சொல்லி வாங்கி தர்றேன்னு சமாதானப்படுத்தி அப்படி கிடைச்ச பொருளை பாதுகாப்பா வச்சிருந்த அந்த காலம் எங்க நீங்க நினைச்ச உடனே 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு நினைச்ச உடனே என்ன வேணாலும் வாங்கி தர்ற மாதிரி இந்த ஆசையை தூண்டுற வாழ்க்கைய சொல்லி கொடுத்திருக்கிறோமே, இதுதான் உங்களுடைய நல்ல நாகரிகமா? இது நம்மை பாராய்படுத்துதா அல்லது பண்படுத்துதான்னு சொல்லி ஏராளமான செய்திகளை சொல்லி தன்னுடைய விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார் அகிலேண்டேஸ்வரி. அவருக்கு மறுப்பு சொல்வதற்கு இன்றைய நாகரிகம் நம்மை பண்படுத்துகிறது என்ற அணியிலிருந்து ரேடியோ சிட்டி புகழ் தினேஷ் ராஜா அவர்கள் வருகிறார். வாங்க. இன்றைய நாகரிகம் பண்பாடு நம்மை பண்படுத்துகிறதா இல்ல பாடாப்படுத்துதா அப்படின்னு முதல்ல நாம இந்த கேள்வியும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி பண்பட்டுதான் உணர வேண்டும். அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நாகரிகம் எப்படின்னா அந்த காலத்துல ஒரு அறிஞர் அரிஸ்டாட்டில் சொன்னாரு, வளர்ச்சியுடன் கூடிய மாற்றமே நாகரிகம். வளர்ச்சியும் வேணும், வளர்ச்சியோட கூடிய மாற்றம் தான் நாகரிகம் சொன்னார். அப்படி உங்களுக்கு இப்ப இருக்க நாகரிகம் பாடா படுத்தது இல்ல அண்ணே அண்ணே தங்கச்சி பாடா படுத்தது இல்ல. அப்ப வாங்க பிற்காலத்துக்கு போயிருவோம். காட்டுல முழு நிர்வாணமா வாழ்ந்துருக்கிறாங்க இள மனிதர்கள். அப்ப அங்க போயிருவோமா? இல்ல ஒரு காலத்துல இளவரை எல்லாம் கட்டிக்கிட்டு அரை நிர்வாணமா கோயிலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே அங்க போயிருவோமா? இல்ல ஒரு காலத்துல மொழியே இல்லாம செய்கை காமிச்சுட்டு இருந்தோமே அந்த நாகரிகத்துக்கு போயிருவோமா? இல்ல புறாவை தூது விட்டுக்கிட்டு இருந்தாங்களே அந்த நாகரிகத்துக்கு போயிருவோமா? அதுவும் விடுங்க, விறகடுப்புல வச்சு சோறாக்கி சமைக்க வச்சுமா? அதுவும் விடுங்க. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு 2 வீலரு, அம்பாஸ்டர் காரு, காலிதர 500 பவுன்னாக்க இதெல்லாத்தையும் போட்டு கொடுக்குற அந்த காலத்துக்கு போயிருவோமா? இதுவும் இல்ல. ஒரு ஊருக்கு போனோம்னா மாட்டு வண்டியை கட்டிட்டு வைக்கோல கீழே வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளை சட்டி சாமான் எல்லாத்தையும் தூக்கி ஒரு 400 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மாசம் தேவைப்படுமே அந்த நாகரிக காலத்துக்கு போயிருவோமா? இதெல்லாம் பாடாப்படுத்துதுன்னா வாங்க நம்ம பழைய காலத்துக்கு போவோம். இப்ப இருக்கிற புது நாகரிகத்துல ஏற்பட்ட வளர்ச்சியின் சார்பாக அனுபவிக்க வேண்டிய எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சு விட்டுட்டு பாடாப்படுத்துறது தான் என்ன நியாயம் இது? ஐயா, ஒரு காலத்துல பட்டிமன்றம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய நாகரிகம் தமிழக வரலாற்றுல. ஆமா, அந்த காலத்துல அரசவையில் நடந்துச்சு. இன்னைக்கும் சொல்றேன், இந்தியாவுல 138 மொழிகள் இருக்கு. அலுவல் மொழியா 22 இருக்கு. எந்த மொழியிலும் பட்டிமன்றம்ங்கிற ஒரு பார்க்கே கிடையாது. அப்பேற்பட்ட நாகரிகத்தை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து காப்பாத்திட்டு இருக்கீங்களே, இந்த நாகரிகத்தை பாடாப்படுத்துறது எப்படி சொல்ல முடியும்? பிகே 49 பொருட்காட்சி அதை காப்பாத்துது. பட்டிமன்றத்துக்குன்னு மேடை ஒதுக்கி ஒரு நாள் நிகழ்ச்சியை உபயோகமா வழங்கி இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்ம பெரிய பாராட்ட சொல்லணும். ஐயா, இன்னைக்கும் போங்க, ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு போறேன், சும்மா யாரையோ பார்க்க கேட்க போறேன், அட்ரஸ் கேட்க போறேன். பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு இவங்க இங்க இல்ல மாறி போயிட்டாங்க, ஒரு 5 பேர் தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லட்டுங்க. தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்ட, தண்ணியை குடி, உள்ளவா, ஏதாவது சாப்பிட்டியாப்பா, ஏன் கிறக்கமா இருக்க? இந்த வார்த்தைகள் எல்லாம் நாகரிகம் பண்பட்ட மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் வரும். இன்னைக்கு இந்த நாகரிகம் பாடப்படுத்துவது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஐயா, இன்னைக்கு நாளிதழ பிரிச்சு பார்த்தப்ப நான் படிச்ச ஒரு நியூஸ், கேரளாவுல ஒரு 52 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியும் 51 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகனும் இன்று திருமணம் பண்ணிருக்கிறாங்க. என்னப்பா 50 வயசுல போய் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய பால்ய வயதுல காதலித்தார்கள். ஆனா அப்ப அவங்க பெற்றோர்கள் ஒத்துக்கல. பெற்றோர்கள் சம்மதத்தோட மட்டும்தான் திருமணம் பண்ணணும்னு வேண்டி விரும்பி விடாப்புடியா நின்று நாகரிகத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றணும்னு இன்னைக்கு அவங்க சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. எதுவும் என்னைக்கும் லேட் இல்ல நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனாவை பத்தி அதிகமா சொன்னாங்களே, உலக நாடுகள் ரஷ்ய அதிபர் புட்டின், அமெரிக்க அதிபரா இருந்த ட்ரம்ப் எல்லாருமே கடைசியில எங்க வந்தாங்க தெரியுமா? வணக்கம் கை கொடுக்கிறது இல்ல, கடைசியில வணக்கம்னு வந்து நிப்பாட்டாங்க. ஏன் தெரியுமா? கொரோனா அந்த கல்ச்சர் கொண்டு வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே என் பாட்டனும் பூட்டனும் வணக்கத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தானே. ஏன் இங்க அழகா சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த காலத்துல என்ன இருந்துச்சு, இந்த காலத்துல என்ன இருந்துச்சுன்னு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு ஜீவனை ஒழுங்காவாங்க நீங்க வச்சிருந்தீங்க. சும்மா பேர் கட்டிட்டு வந்த மாதிரி ஆகி போச்சு. அடிக்கிறதும் என்ன, திட்டுறதும் என்ன, அடிமையா வச்சிருந்ததும் என்ன, உங்களுடைய நாகரிகம் என்ன? ஆடையில மட்டும்தான் இருக்கா? ஒரு பொண்ணு சாலை தவிர வரது கட்டக்கூடாதா? இன்னும் எத்தனை காலத்துக்கு நைட்டிலே சொல்லிட்டு இருக்க போறீங்க? வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாரும் சம உரிமை வந்துருச்சுங்க. இன்னைக்கு அவங்களும் சமைக்கிறாங்க. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆண்களும் சமைக்கிறாங்க. ஆமா, அவங்களும் சமைக்கிறாங்க, ஆண்களும் சமைக்கிறாங்க. அவங்களும் துவைக்கிறாங்க, நாங்களும் துவைக்கிறோம். நீங்க அன்னைக்கு அடிமையா வச்சிருக்கீங்க, நாங்க இன்னைக்கு சமமா வச்சிருக்கோம். இந்த நாகரிகம் பண்பட்டு தானங்க இருக்கு. இன்னைக்கு சொல்றேன்,
எங்களை மாதிரியான இளைஞர்கள் மத்தியில உங்க காலத்துல தான் இஷு தஷு புஷு பேர் வைக்க ஆசைப்பட்டீங்க. இன்னைக்கு தமிழில் பெயர் தேடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கால இளம் அம்மா அப்பாக்கள் நடுவர்களே. ஐயா ஒரு காலத்துல உள்ள ஒரு ஃப்ரெண்ட கூட்டு போனா, ஆமா உங்க ஃப்ரெண்ட் என்ன ஆகுங்க அப்படின்னு கேட்ட காலம் போய் நீங்க அவன் என்ன படிச்சிருக்கியா, எப்படி சம்பளம் அவன மாதிரி உருப்படியா இருக்கியா இல்லையா, இப்படி நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறாங்க நடுவர்களே. ஐயா நான் துபாயில வேலை பார்த்தேன். அங்க வந்து ரொம்ப 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 கடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழன் அப்படிங்கிற உணர்வை தேடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம மண்ணை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மண்ணுடைய உணர்வை தேடிக்கிட்டே இருப்போம். அங்க பொங்கல் பண்டிகை வருது, ஒவ்வொரு ஊர்ல இருந்து அக்கா தேவிகா சொன்ன மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அல்வா வருது, திருநெல்வேலியில இருந்து அல்வா வருது, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பால்கோவா வருது, மதுரையில இருந்து மல்லி வருது, எல்லா ஊர்ல இருந்து அங்க எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா இந்த கொண்டாட்டத்திற்கு சிறப்பு விருதுனா அரபு பிரின்ஸுங்க ஒருத்தவங்கள கூட்டு வராங்க. அரபு நாட்டை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி. அவர் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த தமிழ் பாட்டை பாடி எனக்கு உங்க கலாச்சாரம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க நடுவர்களே. இன்னைக்கும் உன் கலாச்சாரத்தை, உன் பண்பாட்டை, உன் மண்ணில் இருந்து அடுத்த மண்ணிற்கு எடுத்து சென்றால் மட்டும்தான் இந்த நாகரிகத்தை காப்பாற்ற முடியும். வாங்க இப்ப ராஜபாண்டியன் அண்ணன் வந்து ஈஸ்ட்மென்ட் கலர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, திரைப்படம். ஆமா, அந்த காலத்துக்கு முன்னாடி கருப்பு வெள்ளையிலேயே நீட்டா இருந்தது. ஐயா கல்யாணம் பத்தி நிறைய பேசுறாரு. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் என்ன, போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் என்ன, கம்பக்காட்டு சோளக்காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க, என்னென்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு. ஏக்கா நீங்க சொல்லாம கூட்டு போனீங்க, நீங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி சொல்லி தானே கூட்டு போனீங்க. ஐயா பத்திரிகையை பத்தி அவ்வளவு பேசினாரு. என்னங்க 7 பேர் படுக்கலாம் போல அப்பேற்பட்ட பத்திரிகையா இருக்குது. ஒரு காலத்துல செய்வர செய்யலன்னு வச்சுக்கோங்க சொல்லி விட்டுருவாங்க. இல்ல நிறைய எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இந்த படத்துல காமிக்கிற மாதிரி வீட்டு முன்னாடி நின்று, என்ன நான் 1000 ரூபாய் செஞ்சேன், ஒரு 500 ரூபாய் கூட போட்டு 2000 செய்ய மாட்டேன்னு தெருவில் வச்சு கேவலப்பட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையில என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? 2005க்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சின்னு எவ்வளவு பண்பட்டா வசூல் பண்றதை நாகரிகமா காட்டிடுறோம். ஆமனவர்களே இதை விடுங்க, இப்பெல்லாம் பத்திரிகை மாறி போச்சு. சோ வாட்ஸ்அப்லயே நாளைக்கு எனக்கு கல்யாணம் வந்துரு அப்படின்னு வாட்ஸ்அப்ல செலவுலாம் முடிச்சு போடுறோம். ஐயா பாடாப்படுத்துது பாடாப்படுத்துதுன்னு எங்க அண்ணன் ராஜபாண்டி சொல்றாரு. அப்புறம் ஏன் செல்போன் பாக்கெட்லயும் ஹெட்போன கழுத்துலயும் தொங்க விட்டுருக்கீங்க? அது இல்லாம வாழ முடியலன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. ஆமா ஐயா, சிலம்பரசன் அண்ணன் வந்தார். ஃபாஸ்டா ஃபுட்ட சாப்பிடுறீங்க, ஃபாஸ்டா போயிடுறீங்க அப்படின்னாரு. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கண்ணுக்கு தெரியுது, ஃபாஸ்டா போறது கண்ணுக்கு தெரியுது. எங்க அப்பா எங்க தாத்தா நம்மாழ்வார் தொண்டை தண்ணி வத்த 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 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போய் கத்துனாரு, நல்ல பழமையை சாப்பிடுங்க, கம்பத் சாப்பிடுங்க, கேழ்வரக சாப்பிடுங்கன்னு. அதை கேட்டு நீங்களும் உங்க சுத்தத்துக்கும் இதை தெரியப்படுத்திருந்தீங்கன்னா நேரம் முடிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி எங்க அப்பா நெல் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தாரு. எத்தனை வகை நெல்லை காப்பாத்தி கொடுத்தாரு. இன்னைக்கும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், நல்ல பண்புகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா என்னவோ தெரியல, ஒரு பெரிய சவத்துல சின்ன ஓட்டையில இருந்து ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்குன்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயா அக்கா தங்கச்சி வந்துச்சு, அகிலாண்ட ஈஸ்வரி வந்த உடனே பேச ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? எங்கள் பாசத்திற்கு மிக நடுவர்களே, பாசத்திற்கு மிக அண்ணான்களே, அக்காக்களே, இதை விட எங்க பிள்ளை எப்படி பண்பா வளர்க்க முடியும்? இதை விட நாகரிகமா வேற எங்க பார்க்க முடியும்? சொல்லுங்க. இது இந்த காலத்து பிள்ளை. அதுவும் பாருங்க கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை, நானாவது பேப்பர் வச்சிருக்கேன், அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் செல்போன் பேசுறதுக்கு குறிப்பே செல்போன்ல இருக்காங்க. இவர் வந்து செல்போன் பாடாப்படுத்துதுன்னு சொல்லுது என் தங்கச்சி. உள்ள ஒரு வீட்டுக்குள்ள நுழைச்சுச்சா, மாமா வந்து இன்ஸ்டாகிராம் பாத்துக்கிட்டு இருந்தாரா, அப்பா வந்து யூடியூப் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சி ஒரு காலத்துல பிள்ளைங்க வந்துச்சுன்னா தான் அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாது, தள்ளிப்போ தான் ஆத்தாளுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு எங்க அப்பாவும் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காரு, ஏன் கூட சேர்ந்து ரீல் பண்றாருன்னு சொல்றது எவ்வளவு ட்ரெண்டியா இருக்குப்பா. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் யூடியூப்ல எங்க அம்மா சமையல் வீடியோ போட்டு சம்பாதிக்குதுன்னு சொல்றோம்ல. இதை விட என்னங்க நாகரிகம் உங்களுக்கு கொடுத்துற போது? ஐயா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சித்திரை திருவிழாவை பெருமையா பேசுறோம், தங்கச்சி கூட வந்து சொல்லுச்சு. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, நாகரிகம் நம்மளை விட்டு போகல, நம்ம கையை மீறி போகலங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு அழகரையும் சிவனையும் சைவத்தையும் வைணவத்தையும் சேர்த்து வந்த நாயக்கர் ஒரு மிகப்பெரிய திருவிழா உருவாக்கினாரு. ஆனா அந்த திருவிழாவிலையும் திருக்கராச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வைத்து வந்த வரலாறு உருவாச்சு. இன்னைக்கும் போங்க, இந்துக்களோட இஸ்லாமியர்கள் மாநகரம் கொடுத்தும் மத ஒற்றுமையும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதோட நாகரிகத்தை எப்படி பண்படுத்த சூப்பரா வளர்க்க முடியும்? கொரோனா காலம் மதுரையில, நான் மதுரையில தான் இருந்தேன், எல்லாரும் மதுரையில இருந்திருப்போம். அவ்வளவு ஆர்வலர்கள் தேவைப்பட்டாங்க. மாவட்ட நிர்வாகம் என்ன கேட்டுச்சு தெரியுமா? 180 கப்பல்ஸ், வயதான 70 வயதுக்கு மேல இருக்கிற தாத்தா பாட்டிகள் தனிமையில இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியூர்ல மாட்டிக்கிட்டாங்க லாக்டவுன்ல. அவங்களுக்கு தேவையானதை டெய்லி செய்யணும். அதனால கொரோனா டெஸ்ட் எடுத்து எங்க கூட
சொன்னாங்க. அந்த அப்ளிகேஷன் எவ்வளவு தெரியுமா நடுவர்களே? 380 நடுவர்களே. அருமை அருமை. சேவை செய்ய கரங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மஞ்சமல் பாய்ஸ் இப்ப வந்த படம். கொடைக்கானல்ல ஏறி போய் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டான். ஒரு 700-800 அடியில விழுந்துட்டான். விழுந்திருக்க கூடாது, தப்புல எல்லாமே செஞ்சான். அந்த இடத்துக்கு போக கூடாது, எட்டி பார்க்க கூடாது. யானைக்கு அடிச்சருக்கும் தான் அந்த பயலுக்கு அடிச்சருக்கி போச்சு. சரி. ஆனா உள்ள விழுந்தவன 700-800 அடி ஆகி போச்சு. போலீஸ்காரங்க ஃபாரஸ்ட்காரங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ உள்ள போனா கண்டிப்பா செத்துருவா, ஓ குடும்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நீங்க இப்ப ஒழுங்கா என்னை கட்டி இறக்குறீங்களா இல்ல நான் தப்பவான்னு கேட்டான் அந்த நட்பன். நட்புன்னா என்ன, நண்பன்னா என்ன, தான் உயிரை பணைய வச்சு அந்த உயிரை காப்பாத்தி கேரள அரசின் புரஸ்கார் வாங்கியிருக்காரு. புரஸ்கார் விருது பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பேட்டி எடுக்கிறாங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, அன்னையில இருந்து எங்க குடியை விட்டுட்டோம். எங்க ஊர்ல யாருக்கும் குடிக்கிறது இருந்தாங்கன்னா அந்த பையனை புடிச்சிட்டு வந்து குடிக்காதலான்னு நல்ல வழி சொல்றோம். அதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி சேட்டைகள் ஈடுபடவே இல்லை. இன்னைக்கு அவரு அந்த ஊருக்கே உதாரணமா இருக்க. ஒருத்தன் தப்பு செய்யட்டும், அவனை வச்சு ஊரே தெரிஞ்சுட்டு நடுவர்களே. சபாஸ். ஐயா, இன்னைக்கு கடைசியா இறுதியா ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். சொல்லுங்க. இயற்கை என்னைக்குமே தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வரட்டும், சுனாமி வரட்டும், நிலநடுக்கம் வரட்டும், அழிவே வரட்டும், தன்னை தானே உயிர்ப்பிச்சுக் கொள்வதற்கான சக்தி இயற்கைக்கு இருக்கு. சமீபத்தில் தூத்துக்குடி வெள்ளம் வந்துச்சு. ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற அந்த ரயில் நிலையத்துல ஒரு 19 பெட்டிகள் கொண்ட ஒரு ரயில் மாட்டிடுச்சு. உள்ள எவ்வளவோ வயசானவங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பால் தேவைப்படுது, மாத்திரை தேவைப்படுது, சுழறி தேவைப்படுது. யாராலையும் பேரிடர் நிவாரண குழுவால போகவே முடியல. ஆனா பக்கத்துல இருந்த கிராம மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்கிட்ட ஒருபடி அரிசி இருக்கு, என்கிட்ட அரைப்படி அரிசி இருக்கு, என்கிட்ட காப்படி அரிசி இருக்கு, ஒன்னா போயின்னு அங்க டிடிஆர் அறையில வச்சு கஞ்சியை காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்து, பானை வாங்கி சின்ன பிள்ளைகள் கொடுத்து 19 பெட்டிகளுக்கு உணவு போனது. இதை விட நாகரிகம் பண்பட்டு இருப்பதை எப்படி உணர்த்த முடியும்? ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுனால என்ன சாதனை நடந்திருக்கு தெரியுமா? என்னுடைய நண்பன், அவங்க அப்பா 8 வயது இருக்கும் போது கண்ணு முன்னாடி தவறுகிறார் நடுவர்களே. அவனுக்கு அப்பானா அந்த அனுபவமே கிடையாது நடுவர்களே. சரி, இன்னைக்கு அவர்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அவன் கல்யாணத்தப்போ அவங்க அப்பாவை கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி, அவரே பேசுற மாதிரி, அவரே அச்சத போதுற மாதிரி அப்படி அழகா அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா வாழ்த்துக்களை பதிவு பண்ணாங்க. இதை விட அவனுக்கு மன நெகிழ்வான விஷயங்கள் என்ன இருக்க முடியும்? நீங்க சுடுறா சுடுறான்னு கேமுக்கு பயன்படுத்துறீங்க, நாங்க அதை அன்பா பாசமா பயன்படுத்துறோம்பா. பயன்படுத்துறதுலதான் இருக்கு. ஐயா, உங்க காலத்துல எதெல்லாம் இல்லையோ இன்று அதெல்லாம் இருக்கிறது. அன்று அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படல, கிடைக்கல, அது ஸ்மார்ட்டா உங்களுக்கு உருவாகல. அதனால இன்னைக்கு உங்களுக்கு தராசுல வச்சு பாக்குறீங்க. இன்னைக்கு எங்களுக்கு அதெல்லாம் இருக்கு, நாங்க அதை செயல்படுத்திக்கிறோம், ஸ்மார்ட்டா இருக்கும். மஞ்சக்கால் கண்ணுக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி உங்களுக்கு இங்க இருக்கிற வளர்ச்சியில குறைகள் மட்டுமே தெரிகிறது. எங்களுக்கு நிறைகுடம் தழும்ப தழும்ப ஊட்டிக்கிட்டு இருக்கு. நாகரீகம் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குங்கிறத நிறைய சொல்லி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினேஷ் ராஜா ரேடியோ சிட்டியிலே எப்படி தமிழ் அருவியாக கொட்டுவாரோ அதே போல தன்னுடைய பேச்சை இந்த மேடையிலே அற்புதமாக வெளிப்படுத்திய திருமங்கலம் மண்ணின் மைந்தனாக வலம் வரக்கூடிய பேச்சு அருமையாக இருந்தது. ரொம்ப அழகா பண்பட்டு தான் இந்த நாகரிக மக்களை உருவாக்கி இருக்கிறதுக்கான விவாதத்தை அழகாக எடுத்து வைத்திருக்கிறார்.